தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வணக்கம் சார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக சில மாதங்களாக ஓய்வில்லாத ஒரு உழைப்பை கொடுத்தீங்க. பாராளுமன்ற வேட்பாளருங்கிறதால கோவையில் கூடுதல் பணிபளுவும் உங்களுக்கு இருந்தது. ஒரு வேட்பாளராகவும் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராகவும் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அதீத உழைப்பு பணிபளு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயங்கிறதால நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம். உங்கள் கூட இருந்து எங்களால் முடிஞ்ச பங்களிப்பை நாங்களுமே கொடுத்தோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன ஓய்வை எடுத்துக்குவீங்க அப்படின்னு. ஏன்னா எங்கள் அம்மாவை பார்த்தே 2 மாதம் ஆகுது, லீவ் இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் பாலிடிக்ஸில் வந்ததுலேருந்து பணிபளுவாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க. நீங்கள் அதை சொல்லியே 1 மாதத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. அதனால் அதுக்காகவாவது இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஓய்வு எடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் வாக்குப்பதிவு முடிஞ்சது, ப்ரெஸ் மீட்டு கொடுத்தீங்க. அடுத்து திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பக்கத்து மாநிலத்தில் ஐபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்காரு அப்படின்ற காணொலியை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி அதீத பணிபளு, அடுத்தடுத்து பணிச்சுமை அப்படிங்கிறது ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக, ஒரு தலைவராக இதெல்லாம் பெருமைக்குரிய பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கலாம். ஆனால் ஒரு தனி மனுஷ நலனா, ஒரு குடும்பஸ்தனாக பார்க்கும்போது இது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. தயவு செய்து உங்கள் நலனில் அக்கறை காமிக்கணும். அதுக்காக நீங்கள் அவசியம் ஒரு ஓய்வை எடுத்துக்கணும். நீங்கள் ஓய்வெடுத்தால் மட்டும்தான் உங்களுக்காக உங்கள் கூட இருந்து உழைப்பை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் சகாக்களுக்கு ஒரு சின்ன ஓய்வு கிடைக்கும். உங்களுக்கும் இப்படி உங்கள் குடும்பம் இருக்கோ அந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்க முடியும். அவங்களுக்குமே இந்த ஓய்வு அவசியம் அப்படிங்கிறதாலையும் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இந்த மாதிரி ஓய்வு உளைச்சல் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்குறது அப்படின்றதும், ஒரு நட்சத்திர பேச்சாளராக பல மாநிலங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சாரத்துக்கு போக இருக்கிறதாலையும் ஒரு ஓய்வை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடுத்தடுத்து செய்யக்கூடிய பணிகளுக்கு அது ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒரு பெரிய யாத்திரை போனீங்க, அந்த யாத்திரையை முடிச்சுட்டு தலைவர் ஒரு ஓய்வுக்கு போவார். அந்த ஓய்வை முடிச்சுட்டு வந்தார்னா அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வேலைக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் பல்லடத்தில் நிறைவு விழாவை முடிச்சுட்டு வீடு சேர்றதுக்குள்ளேயே தேர்தலுக்கான அறிவிப்பு வந்துடுச்சு. நாங்கள் எல்லாரும் கவலைப்பட்ட மாதிரியே நீங்கள் ஓய்வில்லாமல் தேர்தல் பணிக்காக களமிறங்கிட்டீங்க. குறைஞ்சபட்சம் இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமாவது ஓய்வுக்கு போவீங்க. நீங்கள் போகலைன்னா கூட மூத்த தலைவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்லியாவது ஒரு ஓய்வு எடுங்க, குடும்பத்தோட நேரத்தை ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்போவாவது நீங்கள் கொஞ்சம் உங்கள் நலனில் அக்கறை காமிப்பீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்போ அது எல்லாமே போய் பக்கத்து மாநிலத்தில் பிரச்சாரத்தில் இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே அடுத்த தலைமுறைக்காக தான், மாநில நலனுக்காக தான், தேச நலனுக்காக தான். அதில் மாற்று கருத்து இல்லை, பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அந்த மாநிலத்திலையும் தேசத்துலேயும் உங்கள் சொந்த குடும்பமும் கூட ஒரு அங்கமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அவங்க நிம்மதியாக இருந்தால் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பாக இருக்கும். அது எல்லாம் வெற்றிகரமான விஷயமாக மாறும்போது தான் எங்களுடைய நலன் பாதுகாப்பு உறுதியாகுன்றதை புரிஞ்சுக்கோங்க. எங்கள் நலனுக்காகவாவது உங்கள் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்தணும் அப்படின்றது தான் எங்கள் எல்லாருடைய கோரிக்கை. பல்லடம் யாத்திரை வெற்றி விழாவுக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் போட்ட காணொலியில் உங்கள் முகத்தில் இருந்த அதீத சோர்வையும் களைப்பையும் பார்க்கும்போது பொண்ணு பிள்ளை பெற்ற யாருக்குமே மனம் கலங்கி இருக்கும். ஒரு 2 பிள்ளைங்களோட தாயாக நான் கண்ணில் தண்ணி விட்டேன். உங்களோட எந்த தொடர்பும் இல்லாத எனக்கே இவ்வளோ மனவலி இருக்குன்னா உங்களை பெத்த தாய்க்கும் கட்டின பொண்டாட்டிக்கும் அதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வைத்தறிச்சல் இருந்திருக்குன்றதை தயவு செய்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ட்ரெயின் பர்சன்னா கூட நீங்களும் ரத்தமும் சதையுமாக இருக்கிற உடம்பு தான், மனுஷ உடம்பு தான், அது எந்திரம் இல்லை. அதனால் அதுக்கு தேவையான ஒரு ஓய்வை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் உங்கள் நலன் ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அதுதான் உங்களை மட்டுமே நம்பி களத்தில் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி கோடிக்கணக்கான தேசாபிமானிகளுக்கும் மனநலனை பாதுகாப்பை உறுதி செய்யும். எங்கள் நலனுக்காகவாவது உங்கள் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்தணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த மோடிஜி, யோகிஜி எல்லாம் எப்படி ஓய்வு இல்லாமல் இவ்வளோ உழைப்பை கொடுக்குறாங்களே, அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது நான் 40 வயசு கூட தாண்டலை, நான் எப்படி ஓய்வு எடுத்துக்க முடியும்? என்னையே இந்த மாதிரி ஓய்வெடுக்க சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க எல்லாருமே சம்சார பந்தத்துக்கு வெளியே இருக்கவங்க, துறவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்க. அவங்களுக்கு பொது வாழ்க்கை மட்டும்தான் இலக்கு அப்படிங்கிறதால இந்த மாதிரி அதீத உழைப்பும் முழுக்கையும் அர்ப்பணிப்போட வேலை பார்க்குற வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு அனுமதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். விதிவிலக்கான ஒரு வாழ்க்கை அவங்களோடது. ஆனால் அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படி இல்லை. அவர் ஒரு குடும்பஸ்தன், சம்சார பந்தத்துக்குள்ளே இருக்கிறவர். அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மனநலன், அவங்களுடைய சந்தோஷம், இதையெல்லாம் கூட பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு அவருக்கு இருக்குது. ஒரு பொது வாழ்க்கையில்
அரசியல் கட்சியுடைய தலைவராக இருக்கிறதால அடுத்த தலைமுறையை வழிநடத்துகிறேன், என்னுடைய கடமையை நான் அர்ப்பணிப்போட செய்கிறேன்ற விஷயத்துக்காக அடுத்தடுத்த ஒரு எடுத்துக்கக்கூடிய பணிச்சுமை வந்து அவருடைய நலன் ஆரோக்கியத்தை மட்டும் பாழாக்கலை, அந்த குடும்பத்துடைய நிம்மதியையும் குலைக்கும். அவருடைய சந்தோஷம், அந்த குடும்பத்துடைய சந்தோஷத்தை எல்லாம் நிராகரிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு மட்டுமே இப்படி ஒரு பங்களிப்பை கொடுப்பேங்கிறது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது அவருக்கும் நல்லதில்லை, அந்த குடும்பத்துக்கும் நல்லதில்லைன்னும் போது இதையெல்லாம் அவருடைய நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடிய எங்களால் இதை அனுமதிக்க முடியாது. இங்கே வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறீங்க இல்லையா, அன்பு சகோதர சகோதரிகளின் அந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் நலன் அக்கறை இருக்குது. அதுக்காக நீங்கள் ஒரு ஓய்வை அவசியம் எடுத்துக்கணும். நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, நம்ம எல்லாருமே மோடியினுடைய குடும்பம், மோடியினுடைய பரிவாரம்னு. அந்த மோடியுடைய குடும்பத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். என் குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர் அண்ணாமலை IPS அவர்கள் இந்த மாதிரி ஓய்வில்லாமல் ஒரு எந்திரத்தனமான ஒரு பணிச்சுமையில் இருக்கிறத வந்து எங்களால் அனுமதிக்க முடியாது. அதனால் நீங்கள் அவசியம் ஒரு ஓய்வை எடுத்தே ஆகணும். நீங்கள் செஞ்சதில் கோடியில் ஒரு பங்கு கூட நான் செய்யலை. ஆனால் நானே வந்து இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இந்த 2 நாளாக நீங்கள் இப்படி ஓய்வு இல்லாமல் இப்படி அடுத்த பணிச்சுமையோடு வந்து கிளம்பிட்டீங்க அடுத்த வேலைக்கு அப்படின்றத பார்க்கும்போது எனக்கான ஓய்வுங்கிறது எனக்கு ஓய்வாக இல்லை, ஒரு மன உளைச்சல் வந்துடுச்சு. எங்களுடைய நலனுக்காகவாவது நீங்கள் ஒரு ஓய்வை எடுத்துக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய வேண்டுகோள். மனசார சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து, எங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து, உங்கள் குடும்பத்துடைய நலனுக்காக, உங்கள் நலனுக்காக, உங்கள் சகாக்களுடைய நலனுக்காக தயவு செய்து ஒரு பூரணமான ஓய்வை எடுத்துக்கோங்க. அதுதான் அடுத்து நீங்கள் 16 கால் பாய்ச்சலோடு ஓட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் இன்னும் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு இந்த ஓய்வும் அது கொடுக்கக்கூடிய உற்சாகமும் ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். தயவு செய்து எங்களுடைய கோரிக்கை எடுத்து ஒரு ஓய்வுக்கு போயிட்டு வாங்க தம்பி.